கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் ஒருவரை உங்களை சந்திப்பதை ஆண்டவர் கொடுத்த இந்த மாபெரும் கிருபைக்காக நன்றி உள்ளவராக இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஓரும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு புதிய ஆண்டை காணும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. பாட்டசன் பிரேயர் ஃபெலோஷிப் சார்பாக உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை வாழ்த்துகிறோம். உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாம் கூட தேவனுடைய சமூகத்தில் வரும்படிய கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். உங்களை அனைவரும் சந்திக்கும்படிய கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த புது வருடத்திலே ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அநேக வாக்கு தத்தங்களை நீ கேட்டிருப்பீர்கள். அநேகர் கர்த்தர் உங்களிடம் பேசியிருப்பார், உங்கள் வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாக, பசுத்த ஆவி நம்மோடு பேசும்படியாக ஒரு வார்த்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஆசீர்வாதத்தை கவனியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இவ்விதமாக இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இப்படியாக சொல்லுகிறது: ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை வழிநடத்தி செல்வது போன்று கர்த்தர் தமது ஜனங்களை வழிநடத்துகிறார். கர்த்தர் தமது வல்லமையை பயன்படுத்தி அவர் ஆடுகளை ஒன்று சேர்ப்பார். கர்த்தர் சிறிய ஆடுகளை எடுத்து தனது கைகளில் வைத்துக் கொள்வார். அவற்றின் தாய் ஆடுகள் அவர் பின்னால் நடக்கும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நம் வார்த்தையை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மேய்ப்பன் என்பதை அனைவர் அறிவோம். ஒரு மேய்ப்பனானவர் எப்படி நடத்துவார்? தம்முடைய ஆடுகளை எப்படி நடத்துவார்? எப்படி அதுகளுக்கு வழிகளை சொல்லிக் கொடுப்பார்? எப்படியாக அதுகளை சுமப்பார்? எப்படியா அவருடைய சத்தத்தை கேட்டு ஆடுகள் பின்பற்றுகிறது என்பதை அநேக முறை நாம் கேட்டிருப்போம். பிரியமானவர்களே, நாம் மேய்ப்பர்களை ஆடுகள் மேய்ப்பதை பார்த்திருப்போம். அநேக மேய்ப்பர்கள் ஆடுகள் எப்படி மேய்க்கிறார்கள் என்று. ஒவ்வொரு தேசத்திலும் வித்தியாசமான முறையிலே நடக்கும். இந்திய தேசத்திலே பார்த்தோமானால் நம்முடைய ஊரிலே ஆடுகளை முன்பாக அனுப்பி பின்னாக மேய்ப்பர்கள் மேய்த்துக் கொண்டு பார்க்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்ரேல் நாட்டிலே பார்த்தோமானால் இஸ்ரேல் மேய்ப்பர்கள் முன்பாக நடந்து போவார்கள், ஆடுகள் பின்னாக போகும். இதுதான் அவர் சத்தத்தை கேட்டு ஆடுகள் பின்பற்றுகின்ற பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம், மேய்ப்பனானவர் இந்த வருடத்திலே நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த 20 வருடத்திலே அநேக நாம் பார்த்த வழிகள், நாம் அனுபவித்த அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த 2021 நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புவர். இது எல்லா ஜனங்களுக்கும் நாம் விரும்புகிற காரியம். 2020 போல இருக்கக்கூடாது. இந்த புதிய வருடம் 2021 என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அடைய வேண்டும். என் குடும்பத்தில் ஒரு மாற்றம், என் சபையில் ஒரு மாற்றம், என் தேசத்தில் ஒரு மாற்றம் அடைய வேண்டும். எல்லோரும் அது விரும்புகிற காரியம். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் மேய்ப்பன் என்று சொல்லும் போது இந்த வார்த்தையில் நாம் கொண்டு சற்று கவனிக்க வேண்டும். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். யாரோட மந்தை என்று பார்த்தோமானால் அவருடைய ஜனங்கள் அவருடைய மந்தையா இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து தம் ஜனங்கள் என்று அழைக்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கிற இன்னொரு காரியம், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து, அதாவது கர்த்தர் தமது வல்லமையை பயன்படுத்தி அவர் ஆடுகளை ஒன்று சேர்ப்பார். இரண்டாவது பார்த்தோம்னால் அவர் சேர்ப்பார். முதலாவது பார்க்கிறோம், தம் ஜனங்களை அவர் நடத்துவார், வழி நடத்துகிறார். இரண்டாவது அவர் சேர்ப்பார் என்று பார்க்கிறோம். மூன்றாவது இந்த வசனத்திலே தமது மடியிலே சுமப்பார். யாரை மடியிலே சுமப்பார்? குழந்தை பாருங்க, ஒரு பெற்ற தாய் கூட யாரை சுமப்பார்கள் என்று பார்த்தோமானால் தம் சிறு குழந்தையை தான் சுமப்பார்கள். பெரியவர்களை வளர்ந்தவர்களை சுமக்க மாட்டார்கள். போனால்
1 5 வயது வரைக்கும் சுமக்க சான்ஸ் இருக்கிறது. 3 வயது வரைக்கும் குழந்தை சுமப்பாங்க, நடக்கிற வரையிலும். பின்பாக சுமக்க மாட்டார்கள். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தமது ஆட்டுக்குட்டிகளை அவர் சுமப்பார். இந்த இடத்துல அழகாக சொல்ல இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, கர்த்தர் தமது சிறிய ஆடுகளை எடுத்து தமது கைகளில் வைத்துக் கொள்வார். அதாவது குட்டி ஆடுகளை தம்முடைய கைகளை வைத்துக் கொள்வார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவரே, 3வது வைத்துக் கொள்வார். 4வது பார்த்தோமானால் கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். அதாவது அவற்றின் தாய் ஆடுகள் அவர் பின்னால் நடக்கும். 3 காரியத்தை நாம் பார்க்கிறோம், அவர் செய்வார். 4வது காரியம், தாய் ஆடுகள் மெதுவாய் நடத்துவார் என்றால் அது நடக்கும். இந்த 4 காரியத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 4 விதமான மேய்ப்பர்களை நான் உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது the good shepherd, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். 2வது the great shepherd, அவர் மந்தையின் பெரிய மேய்ப்பராக இருக்கிறார். 3வது the chief shepherd, அவர் பார்த்தோமானால் 3வது சொல்லப்பட்டிருக்கிறது பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். 4வது their shepherd, இவர்களின் மேய்ப்பர். 4 விதமான மேய்ப்பர் குறித்து நாம் பார்க்க போகிறோம். 4 மேய்ப்பர்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நடத்துகிறார், எப்படி நம்மை வழிநடத்துகிறார், எப்படி சுமக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது பார்க்கிறவர் the good shepherd, நல்ல மேய்ப்பன் என்று சொல்லப்பட்டு நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகம் யோவான் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 14ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது. 11ஆம் வசனத்தில், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இந்த நல்ல மேய்ப்பனுடைய காரியத்தை பார்த்தோமானால், நல்ல மேய்ப்பன் தம்முடைய ஜீவனை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நமக்காக ஜீவனை கொடுக்கிற ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். அவரை நல்ல மேய்ப்பன் என்று அழைக்கப்படுகிறோம். இந்த நல்ல மேய்ப்பனானவர் தம் ஆடுகளுக்காக தம் ஜீவனையே கொடுத்தவராக இருக்கிறார். நாம் அநேக முறை நம்ம ஒரு கேள்வி உண்டு, என்னை விசாரிக்கிற யாரோ இருக்கிறார்களா, என்னை பற்றி யோசிக்க யாரோ இருக்கிறார்களா, என்னுடைய காரியம் தெரியுமா? பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அநேக ஜனங்கள் நம்மை பார்த்து, நம்முடைய மேல் தோற்றத்தை பார்த்து அநேகர் பார்த்தோமானால், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இந்த காரியம் செய்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறை என்று பார்க்கலாம். ஒரு சிலர் இவங்களை பார்த்து அருவருப்பா இருக்கிறது, இவங்களை பார்க்க சகிக்கவில்லை, இவர்களை நாம் தள்ளிவிடலாம் என்று யோசிப்பார்கள். நமக்காக ஜீவனை கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் கல்வாரி சிலுவையிலே தம் ஜீவனையே கொடுத்தார். இந்த நல்ல மேய்ப்புடைய குணாதிசயம் என்னவென்று பார்த்தோமானால், ஜீவனை கொடுக்கிற தேவன். நமக்காக இந்த உலகத்திலே ஒருத்தர் கூட மரிக்கலங்க, ஒருத்தர் கூட மரிக்கல. நாம் செய்த பாவத்திற்காக, நாம் எழுந்த சாபத்திற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தமே சகல பாவனை நீக்கி சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதி உள்ளதாக இருக்கிறது. இந்த நல்ல மேய்ப்பனானவர் ஜீவனை கொடுத்து நடத்துகிறார். அதான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளே நடவாமல் ஒளியில் நடப்பான்னு சொல்லப்படுது. தேவஜனமே, நம்மை நடத்துகிறவர், நல்ல மேய்ப்பனானவர், ஜீவனை கொடுத்த மேய்ப்பனானவர் நமக்கு இருக்கிறார். இதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அவருக்கு பேர் ஜீவனை கொடுக்கிறவர். 14ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். இதிலிருந்து ஒரு ரகசியம் என்னவென்று சொல்றோமானால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரலோக பிதா அறிந்திருக்கிறது போல அவரும் பிதாவை அறிந்திருக்கிறது போல இந்த நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அறிந்திருக்கிறார், நாமும் அவரை அறிந்திருக்கிறோம். இந்த ஸ்லாக்கியம் யாருக்கும் கிடைக்காது.
இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்போது உன்னை அழைத்திருக்கிறார், எப்போது அவரை ஏற்றுக்கொண்டாயோ, உன் சொந்த இரட்சகராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாயோ, அப்பொழுது நீ அவரை அறிய ஆரம்பித்து விட்டாய். எப்படி அறிய முடியும்? பரிசுத்த வேதாகமத்தை நீ வாசிப்பதில் அவர் அறிந்து கொள்ள முடியும். நீர் அவர் அறியும் போது அவர் உன்னை அறிந்து கொள்வார். தேவனை கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியம், நாம் அவரை அறியும்படியாய் நம்முடைய மனக்கண்களை திறந்திருக்கிறார். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன், நம்மை அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நல்ல ஆடுகள் தன் மேய்ப்பன் சத்தத்தை அறிந்திருக்கின்றன. ஆண்டவர் இயேசு பிள்ளைகளாகிய நாம் அவருடைய சத்தத்தை, அவர் சத்தம் என்ன எது என்று பார்த்தோம்னால், பரிசுத்த வேதாகமத்தில் வார்த்தைகள் ஒன்றொன்று அவர் சத்தமாக இருக்கிறது. அந்த பரிசுத்த வேதாகமத்தில் வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை அறியும் போதே இயேசு எப்படிப்பட்ட அறிந்திருக்கிறோம். இந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது நாம் பார்த்த நல்ல மேய்ப்பனானவர் ஜீவனை கொடுக்கிற தேவன். இரண்டாவது நாம் பார்க்க போகிற ஒரு காரியம், அவர் நம்மை தம்முடைய வல்லமை பயன்படுத்தி நம்ம ஆடுகளை சேர்க்கிறவர். அவர் எப்படி என்று பார்த்தோமானால், the great shepherd, மந்தையின் பெரிய மேய்ப்பராக இருக்கிறார். மந்தையின் பெரிய மேய்ப்பராக இருக்கிறார். அது எங்க பார்த்தோமானால், எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபிரேயர் 13:20. புதிய நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், ஜீவனை கொடுக்கிற தேவன். இரண்டாவது, இந்த பெரிய மேய்ப்பன் என்ன பண்ணுகிறார் என்றால் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். இன்று கூட பார்த்தோமானால் தேசத்திலே சமாதானம் இல்லை. இந்த 2020 பார்த்தோமானால் சமாதானமற்ற சூழ்நிலை, லாக்டவுன் என்று சொல்லப்பட்டு அநேகர் குடும்பங்களே சமாதானம் இல்லை. பண வறுமை, பொருளாதார வறுமை, வியாதியின் வறுமை, பலவீனத்தின் வறுமை, எத்தனையோ வறுமை காரியங்கள். குடும்பத்திலே சமாதானம் இல்லை, தேசத்திலே சமாதானம் இல்லை, சபையில் சமாதானம் இல்லை, தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் சந்தோஷமும் சமாதானமே இல்லை. பயம், மரண பயம் எத்தனையோ ஏற்பட்டது பிரியமானவர்களே. ஆனா இந்த தேவன் என்றென்றும் நம்மை நடத்துகிறார். அவர் யார் என்று பார்த்தோமானால், பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, அவர் சமாதானத்தின் தேவன். அவர் சமாதானத்தின் தேவன் எப்படி செய்கிறார் என்றால், நம்மளுடைய பெரிய ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு மரித்தொழுந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன். இந்த இரண்டு காரியங்கள் நாம் பார்க்கிறோம். மரித்தொழுந்து ஏறி வர பண்ணினவர். ஒன்று மரணம், இரண்டாவது பார்த்தோமானால் உயிர்த்தெழுதல். நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக நம்மை வைத்திருக்கிறார். நம்ம முதலாவது மனிதன், முதலாவது நம்முடைய எண்ணங்கள், இவைகளெல்லாம் மரித்து விட்டது. இரண்டாவதாய் நாம் உயிர்ப்பித்திருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நன்றாக கவனிங்க, ஒருவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவர் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த 2021 உன் காரியங்கள் எல்லாம் புதிதாகிறது. உன் வாழ்க்கையிலே சமாதானம், உன் குடும்பத்திலே சமாதானம், உன் தேசத்திலே சமாதானம், உன்னுடைய சபையிலே சமாதானம், தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு மனுஷனுக்கு சமாதானம். நமக்காக ஜீவனை கொடுத்தவர், தம்முடைய ரத்தத்தையே நமக்காக சிந்தினவர், பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர். பிரியமானவர்களே, இரண்டாவது ஒரு காரியம் நமக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சமாதானத்தின் தேவன் யார் என்று பார்த்தோம்னால், இந்த பெரிய மேய்ப்பராக இருக்கிறார். இந்த பெரிய மேய்ப்பன் நமக்கு தம்முடைய ரத்தத்தினாலே மீட்பு கொடுத்தார். பாவத்தில் இருந்த, குழப்பத்தில் இருந்த, குழம்பை போய் இருந்த, ஓ என் வாழ்க்கை என்ன ஆகும்,
நான் மரணித்தவனா அவ்வளவுதானா, என் மரணமே போய்விடுமோ என்று நினைத்துக் கொண்டிருந்த உனக்கு நித்திய ஜீவனை தரும்படியாய், நித்திய வாழ்க்கை தரும்படியாய் உன்னை அழைத்திருக்கிறார். தம்முடைய விலையேறப்பட்ட பரிசுத்தமான ரத்தத்தினாலே உன்னை மீட்டு இருக்கிறார். உன்னை மீட்டு இந்த பெரிய மேய்ப்பன் உனக்கு சமாதானத்தை தருகிறார். பிரியமானவர்களே, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி என்றால் சமாதானம் பண்ணுகிற நீயும் நானும் பாக்கியவானா இருக்கிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நாம் இரண்டாவது பார்த்த ஒரு காரியம் என்னென்று பார்த்தோமானால், நமக்கு அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார், நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார், மரணத்திலிருந்து உயிர்ப்பித்திருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் பார்த்தோமானால், the chief shepherd, the great shepherd சொல்லலாம், வெளிப்படும் பிரதான மேய்ப்பன், வெளிப்படும் பிரதான மேய்ப்பனாக இருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது ஒரு காரியம், இவர் யார் என்று பார்த்தோமானால் மகிமையின் தேவன். முதலாவது நாம் பார்த்தோம் ஜீவனை கொடுக்கிற தேவன், இரண்டாவது சமாதானத்தின் தேவன், மூன்றாவது மகிமையின் தேவன். இவர் யார் என்று பார்த்தோம்னா சீஃப் ஷெப்பர்ட், பிரதான மேய்ப்பன், வெளிப்பட போகிற பிரதான மேய்ப்பன், நம்முடைய மேய்ப்பனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் என்னவென்று பார்த்தோமானால் மகிமையின் கிரீடத்தை கொடுக்கிறார். இந்த மகிமையின் கிரீடம் என்பது எதை குறிக்கிறது என்றால் உயர்வை குறிக்கிறது. 2020 எத்தனையோ வேலைகள் இழந்து போயிருக்கலாம். அநேக தொழிலதிபர்கள், தொழில் செய்கிறவர்கள் தொழில் இழந்து போயிருக்கலாம். ஆனா 2021 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தாயானால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பினாயானால் உண்மையாக நீ உயர்த்தப்படுவாய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவரெல்லாம் அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. உன்னை மகிமைப்படுத்த விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 2021 உன்னை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். நாம் செய்வது ஒன்றே ஒன்றுதான், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் விசுவாசிக்கும் போது வாடாத மகிமையின் கிரீடத்தை அவர் தருகிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள் மரித்து போனவர்கள், கிறிஸ்துக்குள் மரித்தவர்களுக்கு பரலோகத்தில் வாடாத கிரீடம் கொடுக்கப்பட்டது சொல்லப்படுது. இந்த பூமியிலே அந்த மகிமையின் தேவன் உன்னை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். நீ ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையை பெறுவாய். நன்மையின் கிருபை உன்னை பின்தொடரும். இந்த நல்ல பிரதான மேய்ப்பன் உன்னை வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இன்னும் சொல்லப்பட்ட காரியம் என்று பார்த்தோம்னால், தலைமை மேய்ப்பர் வரும்போது நீங்கள் கிரீடம் பெறுவீர்கள். அக்கிரீடம் மகிமை நேர்மையதாகும், ஒருபோதும் அழகு குன்றுதலாகவும் இருக்கும். இது இரண்டாவது செகண்ட் கம்மி பற்றி சொல்லுகிறதாக இருக்கலாம். ஆனால் நமக்கு தேவனை கர்த்தர் இந்த மகிமையின் கிரீடத்தை கொடுக்கிறார். 1:9-25 சொல்லப்பட்டிருக்கிறது, நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு செய்கிறார். அழிவில்லாத கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அழிவில்லாத கிரீடம். பிரியமானவர்களே, இந்த மகிமையின் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த மகிமையின் தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறார். இந்த மகிமையின் தேவன் உங்களை எப்பொழுதுமா வழிநடத்த விரும்புகிறார். தம்முடைய ஒரு ஆட்டுக்குட்டியை மேய்ப்பன் குட்டியை சுமந்துக்கிறது போல, ஒரு குழந்தையை தாய் சுமக்கிறது போல, தகப்பன் தோளில் சுமக்கிறது போல, நம் தேவனாய் கர்த்தர் சீஃப் ஷெப்பர்ட், பிரதான மேய்ப்பனானவர் உங்களையும் என்னையும் சுமந்து கொண்டு போவார். தோளின் மேலே தன் மார்பிலே அணைத்தவராய், ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றினவராய், குழந்தை உயர தூக்கி எடுக்கிறது போல நம்ம உயர எடுத்து தேவனுக்குத்தான் நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறார். இந்த 2021 தேவனை கர்த்தர் நீ ஒருவதும் குன்றி போவது கிடையாது.
கர்த்தர் நீ வாளாகாம தலையாக்க வல்லவரா இருக்கிறார். உன்னை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். இந்த மகிமையின் தேவன் உன்னை மகிமைப்படுத்த விரும்புகிறார். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தை அதிகமாக தியானிக்கவும் அவருடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கவும் நாம் இருக்கும்போது கர்த்தர் நாம் இன்னும் மேன்மேலும் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான்காவது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். யார் என்று பார்த்தோம்னா, their shepherd, இவர்களின் மேய்ப்பன். இந்த இவர்களின் மேய்ப்பன் என்ன அவருடைய குணாதிசயம் என்று பார்த்தோமானால், கண்ணீர் துடைக்கும் மேய்ப்பனாக இருக்கிறார். கண்ணீர் துடைக்கும் மேய்ப்பன். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவர்களுடைய மேய்ப்பன், இவர்களை மேய்க்கிறவர் யார் என்றால் மேய்ப்பனாக இருக்கிறார். இவர்கள் என்று சொல்லும்போது யார்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று பணி செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சாட்சியா நிற்கிறவர்கள். இவர்கள் எல்லாரையும் பார்த்து, பரிசுத்தமானவர்களை எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், இவர்களை மேய்க்கிறவர் ஆட்டுக்குட்டியானவரே என்ன செய்கிறார் என்றால் கண்ணீரை துடைக்கிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய மகனே மகளே, நீ எதை குறித்தும் கலங்காதே. 2021 உன் கண்ணீரையும் துடைக்கிற தேவன் இருக்கிறார். நீ கண்ணீரோடு வருகிறாயா? ஐயோ இந்த வருடமும் இப்படி ஆகிவிடுமோ என்று கண்ணீர் விடுகிறாயா? உன் கண்ணீரை துடைக்கிறவர் இவர்களின் மேய்ப்பன். அவர் உன்னுடைய மேய்ப்பன், என்னுடைய மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார். இந்த மேய்ப்பன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார், ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். நாம தான் விட்டு விலகிடுவாங்க. ஆண்டவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராயிருங்க. அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு வார்த்தை, பரிசுத்தம் செய்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த இருக்கிற பரிசுத்தம் போதாதுங்க. நம்ம இங்க இருக்கிற இப்போ ஜெபம் போதாது. இப்ப இருக்கிற நம் கர்த்தர் சமூகத்தில் செய்கிற நேரம் போதாது. ஆண்டவர் விரும்புகிற காரியம் இன்னும் அதிகமாக செய், இன்னும் அதிகமாக செய். வேதம் வாசிக்கிறாயா? இன்னும் அதிகமா வேதம் வாசி. ஜெபிக்கிறாயா? இன்னும் அதிகமா ஜெபி. உபவாசத்தில் ஜெபிக்கிறாயா? இன்னும் அதிகம் உபவாசத்தில் ஜெபம் பண்ணு. கர்த்தரை விசுவாசிக்க இன்னும் அதிகமா விசுவாசி. கர்த்தரை நம்புகிறாய்? இன்னும் அதிகமாய் நம்பு. கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்கிறாயா? இன்னும் அதிகமாய் ஜீவி. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாயா? இன்னும் அதிகமாய் ஊழியம். பிரியமானவர்களே, இதுக்கு அடுத்த வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாவத்தை குறித்து, அவன் தப்பு செய்யறவன் இன்னும், அநியாயம் செய்யறவன் இன்னும், பாவம் செய்கிறவன் இன்னும் அதிகமா செய்யட்டும் சொல்லப்படுது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, பரிசுத்தமா இருக்கிறாய், இன்னும் பரிசுத்தமா. இது போதாதுங்க. நம்ம இருக்கிற வாழ்க்கை போதாது. இன்னும் கர்த்தரை அதிகமாய் பற்றி கொள்ள வேண்டும். நம் கண்ணீரை துடைக்கிற தேவன். இந்த 4 விதமான அவருடைய குணாதிசயங்களை பார்த்தோம். 4 விதமான குணாதிசயங்களை பார்த்தோம். அவர் என்ன செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் என்று இந்த இடத்துல பார்த்த வசனத்தை நாம் பார்த்தோமானால், அவர் நமக்காக மரணத்தை கொடுத்தவர். இந்த வசனத்தை நாம் எடுத்தோமானால், 2ஆம் வருகைக்கு குறித்து இருக்கிற காரியங்கள், கைவிடப்பட்டவர்கள் அவர்கள் படுகிற பாடுகளை குறித்து, கடைசியோட கண்ணீரெல்லாம் அவர் முற்றிலுமாய் நம்புகிறவர்கள் கண்ணீரை துடைக்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே நான் இவர்களின் மேய்ப்பன் என்ற ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு நான் சொல்லுகிறேன், நம்முடைய மேய்ப்பன் இவர்களின் மேய்ப்பன், கர்த்தருடைய பிள்ளைகளின் மேய்ப்பன் ஆனவர், ஆட்டுக்குட்டியானவரே கண்ணீரை துடைக்க வல்லவராக இருக்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடாதவர், நம்மை அதிகமாக நேசிக்கிறவர், நம்ம ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த புத்தாண்டு காலத்திலே, இந்த 2021 புதிய ஆண்டிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டை நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து தர வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரே காரியம், இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு நாம் இணைந்து, கர்த்தரோடு நாம் இசைந்து வாழ வேண்டும். கர்த்தர் இதை விரும்புகிறார். எல்லாம் கண் மூடி ஜெபிப்போம்.
கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பாதத்திலே வருகிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு சுவாமி, இந்த அருமையான நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைகள் கொடுத்தீரே, உம்முடைய ஜீவன வார்த்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். இயேசு சுவாமி, ஒரு விஷயம் கூட எங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பராக, எங்களை நடத்துவராக. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் சகோதரியும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவர் யூடியூப் சேனல் ஆண்டவரே பாட்காஸ்ட் அண்ட் பிரேயர் ஃபெலோஷிப் சார்பாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியம் மூலமா கேட்க ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பராக. அந்த ஒவ்வொரு மீடும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். இந்த புதிய ஆண்டிலே அந்த புதிய நன்மைகளையும் புதிய கிருபைகளையும் புதிய பலத்தையும் புதிய ஆண்டவரே வரங்களையும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு பேப்பரை தொட்டு ஆசிரியம், ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வ சமாதானம் சந்தோஷம் தங்கி தவறுகிறதாக. நீ நல்ல மேய்ப்பரா இருப்பாராக. ஆண்டவரே, நீர்களேப்பா அந்த பிரதான மேய்ப்பரா இருப்பாராக. இவருக்கு ஆண்டவரேப்பா நீர் பெரிய மேய்ப்பரா இருப்பாராக. இவருக்கு ஆண்டவரே நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரேப்பா ஆண்டு இவர்கள் மேய்ப்பரா இருந்து நடத்தணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசீர்வாதிங்க சுவாமி ஒப்பு கொட்டுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. God be with you. கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். பாட்டர்ஸ் அண்ட் பிரேயர் ஃபெலோஷிப் சார்பாக மீண்டும் ஒரு விஷயம் கூட உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம்.